எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பழமையான தலங்களும் அந்த தலத்தினுடைய வரலாற்று செய்திகள் எப்படி போகணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ கனக குசாம்பிகை சமேத தெய்வநாயகேஸ்வரர் கோயில், திரு இளம்பையன் கோட்டூர். இந்த கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து ஒரு என்னுடைய பதிவில் நீங்கள் கண்டு கழிக்கலாம். வாங்க இந்த கோயிலை பற்றி பார்க்கலாம். தேவார பாடல் பெற்ற 276 சிவஸ்தலங்களை இத்தலமானது 246வது தலமாகும். தொண்டை நாட்டு தேவார சிவஸ்தலங்களில் 13வது தலமாகவும் இந்த தலம் விளங்குது. இந்த கோயிலுக்கு எப்படி போகணுங்கிறத முதல்ல பார்த்துருவோம். இக்கோயிலானது திருவள்ளூரிலிருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவிலும், அரக்கோணத்திலிருந்து சுமார் 27 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குது. சென்னையிலிருந்து செல்பவர்கள் பேரம்பாக்கம் வழியாக செல்லணும். கூவம் மற்றும் நரசிங்கமங்கலம் கோயிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆட்டோ மற்றும் காரில் மட்டும்தான் இத்தலத்துக்கு நம்ம எளிமையாக செல்ல முடியும். வாங்க இப்போ கோயிலை பற்றி பார்க்கலாம். மிக சிறிய கிராமத்தில் வயல்களுக்கு இடையே இக்கோயிலானது அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் இல்லை. மேற்கு திசையில் கோயிலின் நுழைவாயில் உள்ளது. உள்ளே நுழைந்தவுடன் நாம் வலதுபுறத்தில் விநாயகர் சன்னதி இருக்கிறத பார்க்கலாம். அவரை வணங்கிட்டு வலம் வந்தால் முருகன் சன்னதி இருக்கும். அவரையும் வணங்கி விட்டு வலம் வந்தால் நாக சிலைகளை தரிசிக்கலாம். அருகில் கோயிலினை தீர்த்த குளம் இருக்கிறது. கிழக்கு பார்த்த கோயிலின் முன் கொடிக்கம்பம் மற்றும் ஒரு மண்டபத்தின் உள் பலிபீடம் மற்றும் நந்தியை தரிசிக்கலாம். அப்படியே உள்ள சென்ற இறைவனின் கருவறையை அடையலாம். மூலவர் தீண்டா திருமேனி, சிவலிங்க திருமேனி வெளிர் நிறமுடையது, செம்மண் நிறத்தில் இருக்கிறது. பெரிய ஆவுடையர் அடிப்பாகம் பத்மம் போன்ற அமைப்பில் உள்ளது. கோஷ்டமூர்த்தங்களாக நிருத்த கணபதி, யோக தட்சிணாமூர்த்தி. இவர் இங்கு சின்முத்திரையை இதயத்தில் வைத்தாற்போல் ஒரு அற்புத தோற்றத்தில் காட்சி தருகிறார். இதனால் இக்கோயிலுக்கு குருபெயர்ச்சி அன்று அதிக பக்தர்கள் வருகிறார்கள். மகாவிஷ்ணு, பிரம்மா மற்றும் துர்க்கை கோஷ்டத்தில் இருக்கிறாங்க. வெளியே வந்தால் வெளிப்பிரகாரத்து இடதுபுறத்தை தாயார் சன்னதி இருக்கிறது. இக்கோயிலுடைய தல வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது, சிவபெருமான் திரிபுர சம்ஹாரத்திற்கு புறப்படுகையில் இடையூறு ஏற்பட்டு தேர் அச்சு முறிந்து சாயும் போது அவரது கொன்றை மாலை இத்தலத்தில் விழுந்து சுயம்புலிங்கமாக மாறியது. தேவர்களுக்கு தலைவராக வந்தமையால் தெய்வநாயகேஸ்வரர் என்ற பெயரும் வந்தது. அரம்பை, ஊர்வசி, மேனகை முதலானவர்கள் ஒளி புரிந்திய இறைவனை வழிபட்டு வந்ததால் அரம்பேஸ்வரர் என்ற பெயரும் வழங்கலாயிற்று. இதற்கு ஏற்றாற்போல பக்கத்தில் கூவம், அந்த கூவமுடைய கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலை பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு தான். திரிபுராந்தகேஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து தான் அவர் சிவபெருமான திரிபுர சம்ஹாரத்துக்காக புறப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானசம்பந்த இப்பக்கத்து வருங்காலத்து இறைவன் ஒரு சிறு பிள்ளை போலவும் பின் ஒரு முதியவரை போலவும் வழிமறுத்து இக்கோயிலை உணர்த்த உடன் வந்த அடியார்கள் உணர்ந்து கொள்ளவில்லையாம். பின்பு வெள்ளை பசு வடிவில் ஞானசம்பந்தரின் சிவியை முட்டி நிற்க அப்போது சம்பந்தர் வியந்து அப்பசு காட்டிய குறிப்பின் வழியே செல்ல தலத்தின் அருகில் வந்ததும் பசு மறைந்ததாம். அப்போதுதான் இறைவனே உணர்த்தியதாக உணர்ந்து ஞானசம்பந்த கோயிலை தெரிந்து கொண்டு வழிபட்டார் என்று சொல்லப்படுகிறது. இக்குறிப்பே இத்தலத்து பதிகத்தில் 3வது பாடலில் சொல்லப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இத்தலம் மக்கள் வழக்கில் எளிமையன் கோட்டூர் என்று வழங்கப்படுகிறது. ஏப்ரல் மாதத்தில் 2ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையும், செப்டம்பர் மாதத்தில் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையும் சூரிய ஒளி இறைவனின் மீது பட்டு தங்க நிறத்தில் காட்சி கொடுப்பார். இந்த கோயில் எப்போ திறந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, நாள்தோறும் ஒரு கால பூஜை மட்டுமே நடைபெறுகிறது. காலை 7 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரையும் திறந்திருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் காலையில் 10 மணிக்குள்ளே இந்த கோயிலுக்கு போயிடுங்க, சரிங்களா? அப்போ தான் கோயிலை தரிசிக்க முடியும். இந்த கோயிலுடைய காண்டாக்ட் நம்பரை என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கோயிலுடைய அருகிலே பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகும்போது திரிபுராந்தகேஸ்வரர் கோயில் கூவம் பாடல்பட்ட ஸ்தலம் இருக்குது. லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் நரசிங்கமங்கலம், இந்த குடும்ப ஒற்றுமைக்காக போகிற கோயில் இருக்குது. சோழீஸ்வரர் கோயில் பேரம்பாக்கம் நரம்பு சம்பந்தமான கோயிலுக்கு பரிகார ஸ்தலமாக இருக்குது. இது 3 + இந்த 1 4 கோயிலும் அழகாக பார்த்துடலாம் நீங்கள் ஜம்முன்னு. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.